மகளிர் தின விழா நடக்குது. மகளிருக்கான தேர்தல் அறிக்கையும் வெளியிடறதா சொல்லியிருக்காங்க. எந்த மாதிரி அறிக்கை நீங்க எதிர்பார்க்கறீங்க? எல்லாமே மகளிருக்கு தேவையானதை தான் அவங்க சொல்லுவாங்க. அவங்க பேச வந்தாலே எங்க நல்லது நடக்கும் நம்பிக்கை இருக்கு. மகளிருக்கு முக்கியமா சேஃப்டி இருக்கும். அதோட தனிப்பட்ட விவரங்கள்லாம் பேசப்பட்டு வருது. அதை நீங்க ஒரு மகளிரா எப்படி பாக்குறீங்க? அது அவங்களோட பர்சனல். எல்லா லைஃப்லயும் தனித்தனி இது இருக்கு இல்லைங்களா, அது அவங்களோட பர்சனல். நாட்டுக்கு என்ன நல்லது பண்றாங்க அதை மட்டும் பார்க்கலாம், அது எதிர்பார்க்கலாம். அவங்க பண்ணுவாங்க, அதை இது பண்ண முடியாது. நிறைய பேர் என்ன சொல்றாங்க, அவர் முன்னுதாரணமா எடுத்து இருக்கிறோம், அவர் அரசியலும் இதுவும் பொறுப்படுத்தி அவங்களுக்குள்ள என்ன நடந்தது நமக்கு தெரியாது. அவங்க வெளிப்படையா சொல்லும் போதுதான் தெரியும். அது வரைக்கும் நம்ம அதுக்குள்ள போகாம இருக்கலாமே. நம்மளோட வரைக்கும் நம்ம பார்க்கலாம். நமக்கு நல்லது பண்றாங்களா, நாட்டு மக்கள் நல்லது பண்றாங்களா, அது வரைக்கும் அவங்களோட எதிர்பார்க்கலாம். தனித்தனி ஆமா, தனியா இருப்பாங்க. அவங்களோட பர்சனல் லைஃப்ல எல்லாருக்கும் தனிப்பட்ட பர்சனல். அது யாரும் இது பண்ண முடியாது. இது ஜனங்களுக்காக அவங்க வராங்க. அவங்களோட எல்லாத்தையும் விட்டுட்டு வராங்க. நல்லது பண்ணணும் தான் வராங்க. அவங்க நினைச்சா என்ன வேணா பண்ணலாம், எவ்வளவு சம்பாதிக்கலாம். ஆனா நல்லது பண்ணணும் வராங்க. அதனால அவங்களுக்கு ஒரு முன்னுரிமை கொடுத்து நாங்கெல்லாம் வாக்களித்து அவங்களை இது பண்ணணும்னு நினைக்கிறோம். 26ல அவங்க சிஎம்மா வரணும். அதான் எங்களோட ஆசையா தான். மகளிர் தின விழா இன்னைக்கு தாவேகா தரப்புல நடக்குது. இந்த மாதிரியான வாக்குறுதிகள்லாம் இன்னைக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? நீங்க என்ன எதிர்பார்ப்பு வச்சிருக்கீங்க? மதுவை ஒழிக்கிறோம். போதை பழக்கத்தில் 18 வயசுக்கு கீழே தான் கிரைம் அதிகமாக இருக்கும். அதுக்கு மெயின் காரணம் இப்போ இருக்கிற உலகத்தில் இருக்கிற போதைப் பொருட்கள்லாம் ஒழிக்கணும். அதுதான் எங்களோட மெயின் கோரிக்கையாக இருக்கும். மகளிர் சார்பாக நாங்கள் எல்லாம் எதிர்பார்க்கறது மது இல்லாத, போதை இல்லாத தமிழ்நாடு உருவாகும். விஜயோட செயல்பாடெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? நல்ல இம்ப்ரூவ்மெண்ட். அதாவது எப்படி பார்க்கணும்னா படிப்படியாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகிறாங்க. அடிப்படையிலேருந்தே அவர் அடிப்படையில் பேசிக்லேருந்தே வர்றாரு. அப்படிங்கும்போது கரெக்டாக இருக்கும். பேஸ்மெண்ட்டுக்கு ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அவர் கருத்து ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுபடி பார்க்கும்போது கரெக்டாக தான் போறாரு. கடந்த சில நாட்கள்ல அவர் மேல நிறைய விமர்சனங்கள் இருக்கு. அந்த விமர்சனங்கள் எப்படி பாக்குறீங்க? தனிப்பட்ட விவரமா பாக்குறீங்களா, அரசியலோட பொருள்படுத்தி பாக்குறீங்களா? இல்ல, நல்ல விஷயங்கள் செய்யணும் முன் வந்துட்டாலே இந்த மாதிரி விஷயங்கள் வரும். அதெல்லாம் ஃபேஸ் பண்றதுக்கு தளபதி தயாராக இருக்கலாம். இதெல்லாம் வரும்னு எல்லாம் நாங்க பார்த்துட்டு தான் இருக்கோம். அவர் எப்ப அரசியலுக்கு வந்தாரோ அதுல இருந்தே அவருக்கு எதிர்ப்பு அதிகமாயிடுச்சு. ஆனா மகளிரோட சப்போர்ட் என்னைக்குமே அண்ணனுக்கு தான். எங்களோட சப்போர்ட் அவர் தான். 2026ல தளபதி தான் வரணும். நாங்க அவர் கூட பெண்களுக்காக தான் பேசுவாரு. அதை நாங்க வெளியே கண்டிப்பாக பேசுவோம். நீங்க என்ன எதிர்பார்ப்பு வச்சிருக்கீங்க? நிறைய பேர் மது ஒழிக்கணும் அப்படிலாம் சொல்றாங்க. உங்களுக்கு என்ன எதிர்பார்ப்பு இருக்கு? அதுதானே மெயின். அது எதிர்பார்க்கிற விஷயம் தானே, பெண்கள் எதிர்பார்க்கிற விஷயம் தானே. அப்புறம் எதிர்பார்க்கறீங்களான்னு கேட்டா என்ன அர்த்தம்? தனிப்பட்ட விவரங்கள் குறித்து கடந்த சில நாளா விஜய் மேல விமர்சனங்கள் பேசிட்டு இருக்காங்க. அதை பத்தி நீங்க எல்லாருக்குமே வருதுடாம்பா. என் தளபதி அப்போ சொல்லாதவங்க இப்போ சொல்றாங்கன்னா தெரிஞ்சு பயத்தினால பேசுறாங்க. அவங்களெல்லாம் எதிர்பார்க்கவே முடியாது. என் தளபதி நம்பர் 1ல இருக்கிறாரு. பயப்படுறவங்க பயந்துதான் இருப்பாங்க. தீய சக்திக்குதான் வேலை, அவங்களுக்கு வேற வேலை இல்லை. இதுதான் வேலை பண்ணிட்டு இருக்கட்டும். நாங்க எது வந்தாலும் சந்திக்க நாங்க ரெடி.